வணக்கம். நெருப்பு தமிழர். தேமுதிக குடும்ப கட்சி ஆகிறதா? என்னமோ நாராயணா, கேப்டன் இருக்கிற வரைக்கும் அந்த நிலைமைக்கு இல்லை. 1970ஆம் ஆண்டில் கேப்டன் ஒரு பொட்டி கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்க போயிருக்கிறாரு பொட்டி கடைக்கு. அந்த பொட்டி கடையில் இருந்தவர் நான் உங்கள் ரசிகருங்கன்னு சொன்னாராம். அதுபோ அவர் தான் தமிழகத்தினுடைய ரசிகர் மன்ற தலைவராக கடைசி வரைக்கும் இருந்தார். அப்படி தொண்டர்களை நேசிக்கக்கூடியவர் கேப்டன். ஏன்னா கேப்டனுடைய ரசிகர்கள் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. அப்படிப்பட்ட கேப்டன் கட்சியை சிறப்பாக வழிநடத்தி தமிழக அரசியலில் ஒரு பெரிய வரலாற்று சாதனையை படைத்தார். ஆனால் இந்த அம்மா பிரேமலதா அம்மா உள்ளே வந்தாங்க, தன்னுடைய தம்பியை உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒட்டுமொத்தமாக கட்சியை குழி தோண்டி புதைச்சாங்க. கேப்டனுடைய உடல்நிலை சரிவுக்கு பின்னர் கட்சி குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இப்போ பொறுப்பாளராக தன்னுடைய தம்பி பொருளாளராக எல்கே சுதீஷை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மையில் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக நான் பார்க்குறேன். கட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. விஜயபிரபாகரனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நியாயமானது தான்.